ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயரத் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ப்ரீடிங் பாக்ஸ் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் மேலே ஆகுது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யாரோ ஒருத்தர் 2 பேர் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி ப்ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா, இது மாதிரி கப்பி கிராஸோ ஃபாக்ஸ்டியில் உள்ள தொட்டியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையோ இல்லை டப்புலையோ போட்டுருவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா மீன் குட்டி போட்டுச்சுன்னா ஹைடிங் ஸ்பேஸ் ஆகிக்கும். ஓகேங்களா, நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ரேட் தான் ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே எக்ஸாட்டிக் போகும்போது என்னென்னா ரொம்ப 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 டஃப்பாக இருந்துச்சு. குட்டியே வந்து கிடைக்காது சம்டைம்ஸு. அது இந்த அல்பினோ வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியே ரொம்ப 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 டஃப்புங்க குட்டி எடுக்கிறது. ஸோ அதனால தான் இதனுடைய ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டில் குறையாமையே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் சேலுக்கு இல்லை, இப்போ காமிக்கிற கப்பி எதுவுமே சேலுக்கு இல்லை. சேலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் வளர்த்துறது. எங்கள் அம்மா வந்து இது மாதிரி சொன்னாங்க, இது மாதிரி நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ப்ரீடிங் பாக்ஸ் இருக்காமாண்டா வாங்கி கொடு, நான் வந்து ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இது மாதிரி குட்டி எடுக்கலாம்டா, நல்லா நிறையா எடுக்கலாமா அப்படின்னாங்க. அதெல்லாம் வேணாங்கம்மா அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன். சரிடா, இல்லாட்டி நானும் தைக்கிறேன், ஜஸ்ட்டு நீ இது மட்டும் வாங்கி கொடு அப்படின்னாங்க. சரி, எங்கள் அம்மா வந்து டெய்லரிங் தான், அதனால் வந்து நான் அது எங்கள் அம்மாட்ட வாங்கி கொடுத்தேன். எப்படி தைக்க போகிறாங்க எனக்கு ஆச்சரியம். ஏன்னா பைப்லாம் வச்சு ரொம்ப டஃப்புங்க அதெல்லாம் அப்படி இப்படின்னு. எங்கள் அம்மா வந்துட்டு சரி நான் தைக்கிறேன்டா அப்படின்னாங்க. பஞ்சு எனக்கே அந்த ஐடியா தோணல. எங்கள் அம்மா வந்து பஞ்சு வச்சு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா பஞ்சு போட்டால் வந்து எவ்வளோ வெயிட்டான பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும். ஸோ பஞ்சு கட்டி விட்டு இது பண்ணாங்க. ரொம்ப எனக்கு சாய்ங்க. நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, பஞ்செல்லாம் போட்டால் உடையுங்கம்மா ஏங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா வந்துட்டு பஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வச்சாங்க. என்னென்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கும், கொசு வலை இருக்கு இல்லைங்க, கொசு வலையில் சின்னதாக இருக்கும். அதாவது கொசு வலைன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு தைக்கிற கவுனு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கொசுவலை மாதிரி இருக்கும். அதில் வந்து தைச்சாங்க. பஞ்சு நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு உடைச்சாலுமே உள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, வெளியே பஞ்சு வராது. ஸோ ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. எங்கள் அம்மாவோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இது பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண கப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ பிங்கு தான். ஸோ எல்லோ பிங்கில் நான் 20 குட்டி எடுத்துருங்க. எப்படி வந்து ஃபாக்ஸ்டைல் போட்டு மறைச்சி வச்சு ஒரு 20 குட்டி பேக் எடுத்தேன். ஆனால் இந்த ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 குட்டிக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 45 to 50 குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு குட்டி எடுத்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நார்மல் கப்பி நிறையா எடுத்துருக்குங்க. நார்மல் கப்பி ஈஸி. ஸோ நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸு எதுவுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் எக்ஸாட்டிக்குன்னு வரும்போது ரொம்ப 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 டஃப்புங்க. அது வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பாசிபிளாக தான் இருந்துச்சு. நான் 45ங்கிறப்ப எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, இதை நம்ம எல்லாத்துக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, இது மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நல்லா போட்டு விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு நீந்தோம். குட்டி போடும் போது என்னென்னா குட்டி பாட்டுக்கு வெளியே வந்துடுதுங்க. ஸோ அசால்ட்டாக 45 குட்டி 50 குட்டி ஈஸியாக கிடைக்குது. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமப்படுவேன். ஏன்னா குட்டி போடும் போது பக்கத்துலேயே இருக்கணும், குட்டி போட எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போலாம் அந்த கவலையே இல்லை. குட்டி பாட்டுக்கு போடுதா, அடுத்த வந்து பார்த்தா குட்டியாக இருக்கும், இல்லைனா வெளியே கிடக்கும். ஓகேங்களா, ஸோ மீன் அந்த இதுக்குள்ளே குட்டி போடும், வெளியே வந்துருக்கும். ரொம்ப ரொம்ப எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்களா, அது இந்த அல்பினோ குட்டியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொயிட் எக்ஸ்ட்ரா கிளாஸ் பெல்லி, இதெல்லாம் குட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. பட் இதுலேருந்து குட்டி எடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் செட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சின்னது வந்து 55 ரூபா சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த சைஸ் வந்து 150 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது 2 சைஸ் தான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அது 100 ரூபா சைஸ் கூட அந்த அளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. பட் இது 2 சைஸ் தான் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். டெய்லியுமே ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த 55 ரூபா சைஸும் இந்த 150 ரூபா சைஸ் தான் ஆர்டர் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த 150 ரூபா சைஸ் எப்படின்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நீங்கள் பாட்டுக்கு வச்சுக்கலாங்க. அது பாட்டுக்கு உள்ளே நீந்திட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபுல் கோல்டு இந்த ரிப்பன் இருக்குது, அது வந்து ஒன்று குட்டி போகிற மாதிரி இருந்துச்சுங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி அப்படியே பார்க்கலாம், குட்டி எப்படி இருந்தாலும் போட்டாலும் ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைலாக எல்லாம் போட்டு நப்பியிருந்தேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரிசல்ட் இல்லை. இது வந்து நேற்று குட்டி போட்டுச்சு. பெருசாக என்ன 3 குட்டி தான் என்னால் எடுக்க முடிச்சு, சாப்பிட்டுருச்சு. இன்னொன்று சின்னதாக இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப 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 சின்னதாக இருந்துச்சு. அது குட்டி போடுமான்னு நினச்சேன், குட்டி போட்டுச்சு. ஆனால் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டிக்கு மேலே எடுத்தாங்க. என்னன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மீன் மட்டும் நான் குட்டியை வெளியே எடுத்துடுறது, எதுக்கடா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பன் மட்டும் குட்டியை எடுத்துட்டேங்க. ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி சின்ன இடத்துல ப்ரீட் பண்ணும்போது என்னென்னா, இந்த நெட்டு ப்ரீடிங் நெட்டு போட்டு விட்டிங்களா, குட்டி எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுருங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சோ அது மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குட்டியான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நீந்த ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அந்த ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணும்போது குட்டி எடுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் 150 ரூபா அந்த சைஸில் யூஸ் பண்ணும்போது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீந்துறதுக்குன்னு இடம் இருக்கும். ஸோ எல்லாமே சாப்பிட்றதுக்கு இடம், இந்த இது எல்லாத்துக்கும் இடம் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் போட்டு விட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் விடாமல் எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் போட்டேன். அதே மாதிரி இந்த குட்டியை மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஜாபாக இருக்குங்க. குட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் குட்டி எடுத்துட்டிங்களா, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுருங்க.
தண்ணியை மட்டும் எக்காரணத்தை கொண்டு மாற்றாதீங்க. ஃபுட்டோட அளவு ரெகுலராக கம்மியாக கொடுங்க, ஓகேங்களா? என்னைக்கு நீங்கள் ஓவர் ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அப்போ தான் தண்ணி வந்து கெட்டு போயிடும், டீகம்போஸ் ஆகும், நிறைய பிரச்சனை வரும். அதே தண்ணியோட அளவு மட்டும் மாற்றாமல் தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. தண்ணி ட்ரை ஆகும், தண்ணி டாப் அப் மட்டும் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ குட்டி கொஞ்சம் பெருசாக வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குட்டி வந்து இறக்காமே காப்பாற்றிடலாம், ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், அது இந்த கொய்டம்போலாம் நல்லா செட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு குட்டி நிறையா போடுங்க. அசால்ட்டாக இப்போலாம் கவலையே இல்லை. 30 குட்டினாலும் 40 குட்டினாலும் எடுத்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ வேணுங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, கான்டெக்ட் பண்ணி இந்த இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் தான் எங்களுக்கு அளவு தான் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியறது இல்லை. இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் சொல்லி கொடுக்குறோம். இதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் பெருசாக வரும். இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ட்ரை பண்ணது. இதை நான் வச்சுக்கிட்டேன், ஓகேங்களா? எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு இது இருக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரை பண்ணும்போது என்னென்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தால் நான் கொண்டு வர மாட்டேன். எல்லாம் அது வேணாம் ரொம்ப. ஏன்னா இப்போ கஸ்டமர்ஸே சில பேர் கேட்பாங்க, ப்ரோ அது இருக்கான்ட்டு. அதெல்லாம் வேணாங்க, ரொம்ப காஸ்ட்லிங்க அப்படின்னு சொல்லி நான் வாங்கி வைக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்லதாக கொண்டு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னாங்க, அதெல்லாம் வேணாமா சொல்கிறது. பட் எங்கள் அம்மாவோட ஐடியா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த ஐடியா எனக்கு கூட தோணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சு போட்டு மிதக்கும்னு தெரியும், ஆனால் அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணாது. யாராக இருந்தாலும் நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே ஒரு யோசனை, எல்லாருமே இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த ப்ரீடிங் நெட்டுன்னு போட்டிங்கன்னா இந்த கம்பி வச்சு இந்த இது பைப் வச்சு கட்டுங்க அப்படிங்கிற வீடியோ தான் எல்லாமே இருக்கும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சை வச்சு சுற்றியும் கட்டுங்க அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக வச்சோம்னா ஈஸியாகவே முடிஞ்சிருதுங்க. வேலையும் ரொம்ப ஈஸி. இந்த பைப் வச்சுட்டு இந்த இதை வாங்கி சுற்றிக்கிட்டு ரொம்ப வேலையாக இருந்துச்சு. இது வந்து ரொம்ப 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 ஈஸிங்க. என்னென்னா 4 பக்கம் தையல் ஓட்டுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்டிச்சிங், ஏன்னா இதுவும் கஷ்டம் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் இந்த மாதிரி பிரியாத மாதிரி தையல் ஓட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பஞ்சு வச்சு தைக்கணும். இதுதான் வேலை, மெயின் வேலை. பட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.